அமெரிக்கா மீது எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தப்படலாம். நம்ம இந்த வீடியோவை பேசி முடிக்கிறதுக்குள்ளவோ அல்லது வந்து அப்லோட் பண்ணுறதுக்குள்ளவோ கூட அது மேபி நடக்கலாம். கத்தார் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க. உடனடியாக அமெரிக்கன் சிட்டிசன்ஸ்லாம் ஷெல்டருக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி இப்போது லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அந்த தாக்குதல் நடைபெற்ற நேரத்தில் ஈரான் என்ன செஞ்சது? ஏன் வந்து ஈரானால் அந்த விமானங்களை சுட்டு வீழ்த்த முடியவில்லை? ஈரான் அந்த அளவிற்கு பலவீனமாக ஆயிடுச்சா? உலகினுடைய மிகப்பெரிய ராட்சசன் அமெரிக்கா. அமெரிக்காவோடு மோதுவதுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. அமெரிக்காவினுடைய வலிமை என்ன நமக்கு முழுசாக தெரிஞ்சாதான் அந்த அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய ஈரானை பற்றி நான் முழுமையாக புரிஞ்சு கொள்ள முடியும். லிட்டில் பாய் அப்படிங்கிற ஒரு அணுகுண்டை வந்து ஹிரோஷிமா நகரத்தின் மீது போடுறாங்க. கிட்டத்தட்ட 70,000 மக்கள் பசுபமாயிறாங்க, அப்படியே பொசுங்கிடுறாங்க. இன்னொரு பக்கம் நாகசாகி நகரத்தின் மீது ஒரு குண்டு போடுறாங்க, ஃபேட் மேன் அப்படின்னு ஒரு குண்டு. கிட்டத்தட்ட 35,000 பேர் அப்படி பொசுங்கிடுறாங்க. இன்னைக்கு அவர்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ரஷ்யா பயப்படுறாங்க அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு. இப்போ வரைக்கும் பயப்படுறாங்க, ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. சைனா அவ்வளவு பெரிய நாடு, பயப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஈரான் வந்து அவர்களை எதிர்த்து சண்டைக்கு நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த விஷயங்கள்லாம் ஈரானுடைய அரசியல் தலைவர்களுக்கு தெரியாதா? இவ்வளவு அணுகுண்டுகளை அமெரிக்கா வச்சிருக்கு, போட்டாங்கன்னா என்ன ஆகும்? அந்த ஒரு பயம் வந்து இயல்பாக ஏற்படுமா இல்லையா? ஆனால் அந்த பயத்தையெல்லாம் மீறி களத்தில் நின்று சண்டை போட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஈரான் வந்து இப்போ அடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அமெரிக்காவினுடைய நிலைகளை நோக்கி வந்து 4 ஏவுகணைகளை வீசுவது ஈரானுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. புரியுதுங்களா? அடிச்சா எந்திரிக்க கூடாது. யாருக்குமே இல்லாத ஒரு மனதைரியம் அவருக்கு. இவங்க என்னன்னா, ஒரு பாய், இவர் வந்து தலப்பா வச்சிருக்கிறாரு, பெரிய தாடி வச்சிருக்கிறாரு, இவர் அரபியில போய் பிரசங்கம் பண்ணுவார் நினைச்சிட்டு இருக்கிறான். அவர் அமெரிக்காவினுடைய அனைத்து திட்டங்களையும் தெரிந்து வைத்துக் கொண்டு அதற்கு ஈக்குவலா ஒரு திட்டத்தை போட்டு அவர் நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்கிறார். அதாவது அரசியல் விமர்சகர், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஆனந்த் சீனிவாசன் அப்படிங்கிறவர் ஒரு விஷயம் இந்த போர் சம்பந்தமாக பேசியிருந்தாரு. அந்த வீடியோ வந்து நானும் கேட்டிருந்தேன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் வந்து என்னன்னா இஷ்டத்துக்கு அடிச்சு சும்மா கதை கட்டி விட்டுட்டு அந்த வீடியோவில் பேசியிருந்ததை நானும் பார்த்தேன். உதாரணத்துக்கு அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன அப்படின்னா, அமெரிக்கா வந்து 30,000 டன்னு வெடிமருந்து வச்சிருக்குது அப்படின்னு சொல்லி போற போக்கில் அடிச்சு விடுறாரு. 30,000 டன் வெடிமருந்து சுமந்து செல்லக்கூடிய விமானங்கள் உலகத்தில் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. 30,000 பவுண்டுங்கிறத ஒரு டன்னுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா யாரு கேட்பா? இன்னொரு கேள்வி, ஈரான் வந்து ஷியா பிரிவை சேர்ந்த ஒரு நாடுங்கிறதுனால சன்னி பிரிவை சேர்ந்த இஸ்லாமிய நாடுகள் வந்துட்டு உதவிக்கு வரமாட்டுறாங்கிற ஒரு பேச்சு அடிப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை? சன்னி பிரிவு நாடாக இருந்தால் மட்டும் இவங்க அப்படியே அறுத்து தள்ளிடுவாங்களா? ஏன் ஒரு கவுண்டமணி சொல்லுவார் பார்த்தீங்களா ஒரு காமெடியில், அப்படியே நீங்களும் அறுத்து தள்ளிட்டாலும் அப்படின்னு பாரல. அந்த மாதிரி தான் சன்னி பிரிவு நாடாக இருந்தாலும் சரி, என்ன நாடாக இருந்தாலும் சரி, இவர்கள் வந்து முதல்ல மனிதர்களே கிடையாது. இதை சன்னி பிரிவு முஸ்லீம் நாடுகள்னு சொல்லி கூட கூறுறாங்கல்ல. நீங்கள் சன்னி, ஷியா, முஸ்லீமு, கிறிஸ்தவம்லாம் தூக்கி வீசுங்க. முதல்ல ஒரு மனுஷனை வந்து பாருங்க. காசாவில் இருப்பவர்களாம் யார்? ஷியாக்களா? காசாவில் இருப்பவர்களாம் சன்னி முஸ்லீம்கள் தானே. அவங்கெல்லாம் எதற்காக சண்டை போடுறாங்க? இஸ்ரேலை எதிர்த்து அந்த நிலம் வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய. அவங்க நினச்சாங்கன்னா வந்து துபாய், கத்தார், சவுதி அரேபியா மாதிரி அரபு நாடுகளிலே போய் அங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். உலகத்தில் உள்ள முஸ்லீம்களே இன்றைக்கு வந்து சன்னி பிரிவுக்கு இன்றைக்கு தலைமை இல்லை, அரசியல் தலைமை கிடையாதுங்க. சன்னி பிரிவு முஸ்லீம்கள் உலகத்தில் மொத்தம் 200 கோடி முஸ்லீம்கள் வாழ்றாங்க. அரசியல் தலைமையே கிடையாது. எல்லோருமே அமெரிக்காவிற்கு வெண்சாமரம் வீசிக்கொண்டு அடிமைகளாக மாறிட்டாங்க. ட்ரம்ப்பையும் நிறைய பேர் வட இந்தியாவில் நம்புறாங்கல்ல. ஜியோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால வட இந்தியாக்காரன் வந்து டக்குன்னு ஷாக் ஆகிட்டாங்க. இல்லை என்னடா திடீர்னு ஜி தான் சொல்லுவார்னு பார்த்தா திடீர்னு இவர் பெரிய ஜி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. உடனே இதை பயன்படுத்தி என்ன செஞ்சார் ட்ரம்ப் வந்து, நான் தான் போகிற இடத்துல எனக்கு நோபல் பரிசு வேணும், நோபல் பரிசு அப்படி இப்படின்னு சொல்லி உளறிட்டு இருந்தார். 75 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, நிறைய உளர ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ திடீர்னு பார்த்தா இஸ்ரேல் அட்டாக் பண்ண உடனே வந்து அது சரி அப்படின்னு சொல்லி சொன்னார். அதற்கு பிறகு பார்த்துட்டு அவரே விமானத்தை கொண்டு போய் அட்டாக் பண்ணியிருக்கிறாரு. இனி எப்படி நோபல் பரிசு அமைதிக்கு எப்படி கிடைக்கும்? அணுகுண்டுக்கு வேணால் நோபல் பரிசு கொடுப்பாங்க. அதிகமான மக்களை கொன்னார் அப்படின்னு சொல்லி வேணால் ஒரு நோபல் பரிசு இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வேணால் ட்ரம்ப்புக்கு வந்து கொடுப்பாங்க இனிமேல். Q7 நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆர்ஜே பரணி. அதாவது கடந்த 7-8 நாட்களாகவே இஸ்ரேல் ஈரானுக்கும் இடையிலான போர் வந்துட்டு பேசும் பொருளாக இருந்தது.
கூட இப்போ வந்துட்டு வெறும் வாய் கவல் போட்ட மாதிரி இன்னும் ஒரு பஞ்சாயத்து என்ன அப்படின்னா, அமெரிக்காவும் இப்போ களத்தில் குதிச்சிருச்சு அப்படிங்கிறதுனால இப்போ எங்க 3ஆம் உலகப் போர் மூழுமோ அப்படிங்கிற ஒரு அபாய கட்டத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நிபுணர்கள் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு போரினுடைய தன்மை என்ன, தற்போதைய நிலவரம் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு முகமது இஸ்மாயில் அவர்கள் நம்ம கிட்ட வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் பாருங்க சார். இப்போ இந்த போரினுடைய தன்மை என்ன, கிட்டத்தட்ட மும்முனை போர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கு. இப்போதைய நிலவரம் என்ன? இப்போ நம்ம திங்கட்கிழமை இன்னைக்கு ரெக்கார்ட் பண்றோம். ஸோ இந்த ஒரு நேரம் பொறுத்த வரைக்கும் என்ன நிலவரம் சார்? அமெரிக்கா வந்து தனது எல்லைகள் எல்லாம் மீறி ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் மீது நடத்தியிருக்கிறாங்க. நிச்சயமாக இதற்கு பிறகு வரப்போகிற தொல்லைகளை எல்லாம் அமெரிக்கா அனுபவிக்கணும். சரிங்களா? ஈரான் வந்து இது வரைக்கும் எதுவுமே ரியாக்ஷன் பண்ணலை. இது வரைக்கும் இஸ்ரேல் மீது தான் கடுமையான ரியாக்ஷன்ஸை ஈரான் கொடுத்துட்ருக்குறாங்க. ஆமாம். அமெரிக்கா மீது எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தப்படலாம். நம்ம இந்த வீடியோவை பேசி முடிக்கிறதுக்குள்ளவோ அல்லது வந்து அப்லோட் பண்ணுறதுக்குள்ளவோ கூட அது மேபி நடக்கலாம், அல்லது வந்து வீடியோ பப்ளிஷ் ஆனதுக்கு பிறகு கூட நடக்கலாம். ஏன்னா கத்தார் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க, உடனடியாக அமெரிக்கன் சிட்டிசன்ஸ்லாம் ஷெல்டருக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஓகே சார். அதனால் ஈரான் வந்து எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தலாம். அதே நேரம் எல்லாருக்கும் எழக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இவ்வளோ பெரிய தாக்குதலை அமெரிக்கா நடத்தியும் கூட ஏன் ஈரான் வந்து இன்னும் ரெஸ்பான்ஸ் பண்ணலை, உடனே ஏன் ரெஸ்பான்ஸ் பண்ணலை? ஒரு பக்கம் வந்து இஸ்ரேல் வந்து மிக கடுமையான தாக்குதல் ஈரான் மீது நடத்தி கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் வந்து அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் கிட்டத்தட்ட 125 விமானங்கள் வந்து இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 7 அந்த B2 ஸ்டெல்த் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய விமானங்களே மிக ராட்சச விமானம், பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய விமானம். அந்த விமானங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7 விமானங்கள் மூலம் அமெரிக்கா வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஈரான் நடத்தியும் கூட அந்த தாக்குதல் நடைபெற்ற நேரத்தில் ஈரான் என்ன செஞ்சது? ஏன் வந்து ஈரானால் அந்த விமானங்களை சுட்டு வீழ்த்த முடியவில்லை? ஈரான் அந்த அளவிற்கு பலவீனமாக ஆயிடுச்சா? வான் பாதுகாப்பில் வந்து ஈரான் அவ்வளோ பலவீனம் ஆயிடுச்சா? ஒரு பக்கம் இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தி கொண்டே இருக்கிறாங்களே, அப்போ என்னதான் ஆச்சு ஈரானுக்கு அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஈரான் வழக்கமாக வந்து 20வது அலை 21வது அலை அப்படிங்கிற தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறாங்க. இஸ்ரேலில் வந்து ஒரு பெரிய இழப்புகள் ஏற்பட்டாலும் கூட உயிரிழப்புகள் ஏற்படலை. அதே போல் இப்போ ஈரான் அனுபவித்தது போன்ற மூத்த இராணுவ தளபதிகளை ஈரான் இழந்திருக்கிறாங்க, அரசியல் தலைவர்களை இழந்திருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு பாதிப்பு இஸ்ரேலுக்கு ஏற்படவே இல்லையே, அமெரிக்காவுக்கு அப்படி ஒரு பாதிப்பு ஏற்படவே இல்லையே. தொடர்ந்து ஈரானுக்கு தானே பாதிப்பு ஏற்பட்டு கொண்டு இருக்குது. ஏதோ வந்து ஆப்கானிஸ்தான் மாதிரி ஈரான் மாறப்போகுதா, ஈராக் மாதிரி ஈரான் மாறப்போகுதா, காசா மாதிரி ஈரான் மாறப்போகுதா, இப்படிலாம் பல கேள்விகள் மக்கள்கிட்ட வந்து இருக்கு. சமூக வலைத்தளங்களையே பார்க்க முடியுது, கமெண்ட் அந்த மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கு. அப்படிலாம் இருக்கு. இதை நாம் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, அமெரிக்கா யார், ஈரான் யாரை எதிர்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி முழுமையாக தெரிஞ்சது அப்படின்னா தான் ஈரான் எவ்வளவு பெரிய ஆள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அமெரிக்கா என்பது நாம் வந்து அமெரிக்காவை வந்து ஒரு நவ நாகரிக நாடாகத்தான் நாம் எல்லோருமே பெரும்பாலான மக்கள் அறிந்து வைத்திருக்கிறாங்க. ஆனால் உலகினுடைய மிகப்பெரிய ராட்சசன் அமெரிக்கா. அமெரிக்காவோடு மோதுவதுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. அமெரிக்காவை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுறது கூட அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. நம்மை போன்றவர்கள் வேண்டுமெல்லாம் இந்த யூடியூப் சேனல்ல பேசிக்கலாமே தவிர, ஒரு நாட்டினுடைய தலைவர் அப்படிங்கிறவர் வந்து அமெரிக்காவை எதிர்த்து பேசுவதுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. ஏனென்றால் அமெரிக்காவினுடைய வலிமை அப்படிப்பட்டது. முதல்ல அமெரிக்காவினுடைய வலிமை என்ன, அப்படி அமெரிக்காவினுடைய வலிமை என்ன நமக்கு முழுசா தெரிஞ்சாதான் அந்த அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய ஈரானை பற்றி நான் முழுமையாக புரிஞ்சு கொள்ள முடியும். 2ஆம் உலக போரின் போது 2 அணுகுண்டுகள், லிட்டில் பாய் அப்படிங்கிற ஒரு அணுகுண்டை வந்து ஹிரோஷிமா நகரத்தின் மீது போடுறாங்க. கிட்டத்தட்ட 70,000 மக்கள் பசுபமாயிறாங்க, அப்படியே பொசுங்கிடுறாங்க. அதனுடைய பாதிப்பு பல தலைமுறைகளுக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் நாகசாகி நகரத்தின் மீது ஒரு குண்டு போடுறாங்க, ஃபேட் மேன் அப்படின்னு ஒரு குண்டு. கிட்டத்தட்ட 35,000 பேர் அப்படி பொசுங்கிடுறாங்க. அந்த நகரமே கிட்டத்தட்ட 70-80% அழிஞ்சு போயிடுது. இது வந்து அணுகுண்டினுடைய தாக்கம். இந்த மாதிரியான அணுகுண்டுகள் கிட்டத்தட்ட 70,000 அணுகுண்டுகள் அமெரிக்காட்ட இருக்கு. அதுல வந்து இப்போ அவங்க கரண்ட்ல வந்து யூஸ் பண்ற அணுகுண்டு கிட்டத்தட்ட 5,000 அணுகுண்டுகள் வச்சிருக்காங்க அமெரிக்கா. பல்வேறு வகையான ஆயுதங்கள் அந்த அணுகுண்டுகளை பயன்படுத்தலாம். உலகத்திலேயே அணுகுண்டை முதல் முறையாக கண்டுபிடித்த நாடு அமெரிக்கா. முதல் முறையாக அதனை பயன்படுத்தி இன்னொரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தியது அமெரிக்கா. கிட்டத்தட்ட சோதனை மட்டும், அணு ஆயுத சோதனை வந்து நம்ம இந்தியா 4 முறை தான் நடத்தியிருக்கிறோம், பாகிஸ்தான் 2 முறை தான் நடத்தியிருக்கிறாங்க. உலகில் உள்ள பிற நாடுகள் வந்து இன்னும் கூடுதலாக சில முறை நடத்தியிருப்பாங்க. உலகத்திலேயே 1054 முறை அணு ஆயுத சோதனை நடத்தின நாடு அமெரிக்கா. அப்ப இதுலயே அவங்க தான் ஹையஸ்ட் லீடிங்ல இருக்காங்க. அவ்வளவு பேரழிவு ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் வச்சிருக்கிறாங்க. உலகத்தையே பல முறை அழிக்கக்கூடிய ஆயுதங்கள் அவங்கள்ட்ட இருக்கு. அப்ப அவங்களை எதிர்த்து போர் செய்யறது அப்படிங்கிறது
உலகத்தில் எந்த நாடாலும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம். இன்னைக்கு அவர்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ரஷ்யா பயப்படுறாங்க அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு. இப்போ வரைக்கும் பயப்படுறாங்க, ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. சைனா அவ்வளவு பெரிய நாடு, பயப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஈரான் வந்து அவர்களை எதிர்த்து சண்டைக்கு நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த விஷயங்கள்லாம் ஈரானுடைய அரசியல் தலைவர்களுக்கு தெரியாதா? இவ்வளவு அணுகுண்டுகளை அமெரிக்கா வச்சிருக்கு, போட்டாங்கன்னா என்ன ஆகும்? அந்த ஒரு பயம் வந்து இயல்பாக ஏற்படுமா இல்லையா? ஆனால் அந்த பயத்தையெல்லாம் மீறி களத்தில் நின்று சண்டை போட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதுதான் பெரிய விஷயம். நிச்சயமா அரபு நாடுகளுடைய ஷேக் ஆட்சியாளர்களை போல வந்து அமெரிக்காவின் ஏன் அமெரிக்காவோட காலை பிடிச்சிட்டு அவங்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்கா வைத்திருக்கக்கூடிய ஆயுதத்தினுடைய பலம் அப்படி அவ்வளவு மோசமான, உலகத்தையே பல முறை அளிக்கக்கூடிய ஆயுதங்களை வச்சிருக்கிறாங்க. அப்ப அவர்களை எதிர்ப்பது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அவங்கள அடிச்சா அவங்க எந்திரிக்க கூடாது. அப்படி அடிச்சா மட்டும்தான் அவர்கள் நம்ம தப்பிக்க முடியும், நம்ம பிழைக்க முடியும். நிச்சயமா அமெரிக்காவை அடிச்சா அடுத்து அவர்கள் எந்திரிக்க கூடாத அளவுக்கு அடித்தால் மட்டும்தான் யார் அவர்களுடைய எதிரி யாரோ அவங்க பிழைக்க முடியும். ஈரான் வந்து இப்போ அடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அமெரிக்காவினுடைய நிலைகளை நோக்கி வந்து 4 ஏவுகணைகளை வீசுவது ஈரானுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. புரியுதுங்களா? அடிச்சா எந்திரிக்க கூடாது. அதனால ஈரான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஈரான் வந்து இவ்வளவு தூரம் அவங்க ஃபைட் பண்றதே அவர்கள் வெற்றி பெற்ற மாதிரி தான். ஸோ புலி பதுங்கிறதே பாயறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி ஈரான் இன்னும் பொறுமையா இருக்காங்க. அந்த பொறுமையை மீறும் போது பெருசா இருக்கும் விளைவு. கண்டிப்பா ஈரான் வந்து ஒரு சரியான நேரத்தை, ஏன்னா அமெரிக்காவை தனியாக எதிர்க்க முடியும், இஸ்ரேலை எதிர்ப்பது வேற. இஸ்ரேலுக்கு பின்னால் வந்து இன்னைக்கு அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் இருப்பதனால இஸ்ரேல் தப்பித்து கொண்டு வரது நம்ம பார்க்க முடியுது. இஸ்ரேல் வந்து அமெரிக்காவும் மற்ற நாடுகள் ஒதுங்கிட்டா 5 நிமிடங்கள் இஸ்ரேல் காலியாகும். 5 நிமிடம் தான். அந்த மாதிரியான ஆயுதங்கள் ஈரானிடம் இருக்கு. அதை இப்போ கொஞ்சம் தான் அவங்க பயன்படுத்தி கொண்டு வராங்க. சரிங்களா? அப்போ இஸ்ரேலை வீழ்த்துதான் அவங்களுக்கு பெரிய விஷயம். இப்போ அமெரிக்கா உள்ள களத்துக்கு வந்திருக்கு. அப்போ அமெரிக்காவை வீழ்த்தணும்னா சர்வதேச நாடுகளுடைய ஆதரவு தேவை, ஒத்துழைப்பு தேவை. இப்போ முதல் கட்டமாக ரஷ்யாவுக்கு வந்து ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் போயிருக்கிறார். அங்கே போய் அவர் வந்து நிச்சயமாக உதவிகளை கேட்டிருப்பார். அமெரிக்காவை எதிர்கொள்ளணும்னா என்ன மாதிரியான உதவிகள்லாம் தேவையோ அதெல்லாம் அவர் கேட்டிருப்பாரு. அவங்க அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கிற தகவல்கள் பின்னால் தான் வரும். இதற்கிடையில் வந்து ரஷ்யாவினுடைய துணை அதிபராக இருந்தவர் முன்னாள் அதிபர் திமித்ரி மெட்வெடேவ் அப்படிங்கிறவர் ஈரானுக்கு ஆதரவாக மிக நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த அறிக்கையில் நம்ம பார்க்கும்போது அமெரிக்கா நடத்தின அந்த தாக்குதலில் ஈரானில் வந்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை, மைனர் டேமேஜஸ் தான் இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா இவன் வந்து தாக்குதல் நடத்த போகிறேன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தம்பட்டம் அடிச்சிட்டான். அப்போ வந்து ஈரானுடைய அணு ஆயுத அந்த ப்ராஜெக்டுடைய மதிப்பு எவ்வளோ தெரியுங்களா? $2 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர், இந்திய ரூபாய் மதிப்பில் 173 லட்சம் கோடி ரூபாய். சரிங்களா? இது ஈரானினுடைய அணு ஆயுத திட்டம். ஆனால் அமெரிக்காவினுடைய அணு ஆயுத திட்டத்துடைய மதிப்பு எவ்வளோ தெரியுங்களா? கிட்டத்தட்ட 11.7 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ், அதாவது 1000 லட்சம் கோடி ரூபாய். அதாவது உலகத்தினுடைய கிட்டத்தட்ட ஒரு 50 நாடுகளோட பொருளாதாரத்தை நீங்க ஒன்று சேர்த்தனாலும் இந்த அமெரிக்காவினுடைய அணு ஆயுத திட்டத்திற்கு அவங்க செலவழிச்ச தொகை வந்து ஈடாகாது. அவ்வளவு தொகையை அவன் அணு ஆயுதத்துக்கு மட்டும் செலவு பண்றான். எதுக்கு? உலகத்தில் உள்ள எல்லா நாடையும் மிரட்டி பணி வைக்கிறதுக்காக. ஒரு குண்டு போட்டா உன்னோட நாடு காலி அப்படின்னு சொல்லும் போது அமெரிக்காவை எதிர்த்து கூட பேசுவதற்கு இன்றைக்கு யாருமே இல்லை. இந்த சூழல்ல வந்து ஈரானும் ஹிஸ்புல்லாவும் ஹமாஸும் ஏமன்ல ஹவுதிகளும் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க அந்த முடிவுக்கு வந்ததுக்காகவே அவர்கள் பாராட்டணும். இங்க பெரிய ஆள் அவங்க தான், அமெரிக்கா பெரிய ஆள் இல்லை. அவன் வந்து ஜெர்மனி கூட சண்டை போட்டு ஜெர்மனியை வீழ்த்துவதற்காக அவன் கிட்டத்தட்ட 1948 அணு ஆயுதம் தயாரிக்க ஆரம்பிச்சான். 1948 60 வரைக்குமே எல்லா அணு ஆயுதத்தையும் தயாரிச்சு முடிச்சிட்டான். புரியுதுங்களா? உலகத்தையும் இன்னைக்கு அவன் கண்ட்ரோல் வச்சிருக்கான். அப்ப அவனை வந்து பாராட்டி புகழ்ந்து செய்திகளை போடுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அதுக்கு ஒரு விமர்சகர்களே தேவையில்லை. புரியுங்களா? அவ இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சும் ஒருத்தன் வந்து அவங்க எதிர்க்கிறான் அப்படின்னா அப்ப அவன் எவ்வளவு மனதைரியம் முடிவுனா இருப்பான். அதைத்தான் நாம வந்து பார்க்கணும். ஓகே சார், இப்போ இன்னொரு விஷயம், போரை வந்து முதல்ல பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிச்சு வச்சது வேணா இஸ்ரேலா இருக்கலாம், இடையில வந்து அவங்களுக்கு ஆதரவா அமெரிக்கா வந்திருக்கலாம். ஆனா முடிச்சு வைக்கிறதுங்கிறது நாங்க தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஆயத்துல்லா அலி கொமேனி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? அதுதான், அதாவது யாருக்குமே இல்லாத ஒரு மனதைரியம் அவருக்கு. இவங்க என்னன்னா ஒரு பாய், இவர் வந்து தலப்பா வச்சிருக்கிறாரு, பெரிய தாடி வச்சிருக்கிறாரு, இவர் அரபியில போய் பிரசங்கம் பண்ணுவார் நினைச்சிட்டு இருக்கிறான். அவர் அமெரிக்காவினுடைய அனைத்து திட்டங்களையும் தெரிந்து வைத்துக் கொண்டு அதற்கு ஈக்குவலா ஒரு திட்டத்தை போட்டு அவர் நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்கிறார். நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி அரபு ஷேக் மன்னர்லாம் அமெரிக்காவின் காலை பிடிச்சி விட மாட்டேங்கிறான். ஏன்னா அவனுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அமெரிக்காவோட ஆயுத பலம் தெரியுது. ஒரு குண்டை போட்டா நம்ம காலி ஆயிடுவோம், நம்முடைய மன்னர் ஆட்சிலாம் பறி போயிடும், நம்ம வந்து இல்லாம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி, அதாவது அல்லாஹ் ரசூல் அப்படின்லாம் வந்து பிரசங்கம் செய்யக்கூடியவர்கள் அதெல்லாம் மறந்துட்டு அமெரிக்காவை பார்த்து நடுங்கக்கூடிய நேரத்துல இவர் இந்த பாய் தான் எதிர்த்து கொண்டிருக்கிறார். உண்மையான உலகத்தினுடைய பெரிய பாய் யாருன்னா இவர் தான், ஈரானினுடைய சுப்ரீம் தலைவர் தான். சரிங்களா?
அவரை இவ்வளவு அணு ஆயுதம், நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இவ்வளவு அணு ஆயுதங்கள், இவ்வளவு ஆயுதங்கள், உலகத்தில் இவ்வளோ பெரிய பொருளாதாரம், மிகப்பெரிய போர்க்கப்பல் இவ்வளவு வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அமெரிக்கா அந்த ஒரு பாயை கண்டு ஏன் பயப்படுது? ஏன் அவரை கொல்லக்கூடாதுன்னு உத்தரவு போடுது அப்படின்னா அப்போ அவர் அந்த பாய் எப்படியாப்பட்டவராக இருப்பார் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ என்னன்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சவொடனே அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா அந்த யுரேனியத்தை எல்லாத்தையும் அவர்கள் பாதுகாப்பான இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 400 கிலோ யுரேனியம் அப்படிங்கிறாங்க. இந்த யுரேனியத்தை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்னா, ஒரு 20% வரைக்கும் நாம் வந்து செறிவூட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் மின் தேவைகளுக்கு பயன்படுத்தலாம். 60% வரைக்கும் செறிவூட்டணும் அப்படின்னா ஆராய்ச்சி பணிகளுக்கு பயன்படுத்தலாம். 90% வரைக்கும் செறிவூட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் வெடிகுண்டு தயாரிக்கலாம் அப்படிங்கிறது அதனுடைய நாம்ஸு. இப்போ இவங்க வந்து எப்படின்னா 60% போயிட்டாங்க, ஏன் போனாங்க அப்படிங்கிறதான் அமெரிக்காவோட கொஸ்டின் மார்க். இப்போ என்னன்னா, இப்போ இவன் அணு ஆயுதம் வச்சிருக்கலாம், இவன் வந்து உலகத்து எந்த நாட்டின் மீது வேணாலும் நினைச்சா போர் தொடுக்கலாம். ஒருவேளை இவனுடைய இவன் பலவீனம் ஆயிட்டான், இவனை வந்து அடிச்சு ஒழிக்க போறாங்கன்னா உடனே இவன் அணு ஆயுதத்தை பயன்படுத்தி அப்போ என்ன செய்ய மக்களை கொல்லுவான். இப்போ இவனுடைய உயிர் முக்கியம், இவன் உயிர் காப்பாற்றினா அணுகுண்ட கூட வீசுவான். ஆனா உலகத்துல வேற யாரும் என்ன செய்யக்கூடாது, அணுகுண்டு. இதுதான் அமெரிக்காவினுடைய நியாயம். சரி, இதைத்தானே சமூக வலைதளங்களை பாராட்டுறாங்க. ஆக அமெரிக்காவை பாருங்க, ஆக இஸ்ரேலை பாருங்கிறாங்க. அவன் அவ்வளவு பணம் வச்சிருக்கான், அவ்வளவு ஆயுதங்களை வச்சிருக்கிறான், மற்ற நாடுகளை வந்து அடக்கி ஒடுக்கிட்டு இருக்கிறான். நீ யார்கிட்ட வந்து பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, யார்கிட்ட என்ன வாங்கணும், யார்கிட்ட என்ன வாங்கக்கூடாது, யார்கிட்ட என்ன பொருள் வாங்கணும், யார்கிட்ட வாங்கக்கூடாது, ஆயுதங்களை யார்கிட்ட வாங்கணும், யார் ஆயுதம் தயாரிக்கணும், அந்த ஆயுதம் எவ்வளவு தூரம் போகணும், எல்லாவற்றையும் இவர் தீர்மானிப்பாராம். இவருக்கு எல்லோருமே அடிமையாகவே இருக்கணுமா? அப்போ இதுக்கு பேசாம எந்த ஒரு நாடு ஒரு பிரிவினை இல்லாம ஆதிகாலத்திலேயே வந்து நாட்டை பிரிச்சு கொடுக்காம ஒரே அந்த குளோபல்ல வந்து அமெரிக்காங்கிற ஒரே ஒரு நாடு மட்டும் இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க போல சார் அவங்க. அதாவது அமெரிக்கா, இவங்க யார் முதல்ல அமெரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடு யார், இவரெல்லாம் யார், டொனால்டு ட்ரம்ப் யார் அப்படின்னா இவர்களே அந்த அமெரிக்காவுக்கு சொந்தம் இல்லாதவங்க தான். இவர்கள் எல்லாமே ஐரோப்பியர்கள். ஐரோப்பாவிலிருந்து என்ன செய்கிறாங்க, கப்பலில் வந்து அங்கே பார்க்குறான், ஒவ்வொரு ஊராக பார்க்குறான், எங்கெல்லாம் பலம் குறைவாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து துப்பாக்கியில் கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய பூர்வகுடிகளை சுட்டு கொண்டு அந்த நிலப்பரப்பை கைப்பற்றி அவர்கள் அந்த நாடை வந்து ஐரோப்பிய நாடுகளாக மாற்றுறாங்க. யார்? அமெரிக்கா வந்து ஒரு செவ்விந்தியர்கள் வாழ்ந்த நாடு. பூர்வகுடி மக்கள்லாம் கொன்று குவிச்சு அவன் லேண்டை கைப்பற்றி உருவான ஒரு நாடு. அப்போ அவன்கிட்ட போய் நீங்கள் என்ன நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து எல்லாம் தனி சப்ஜெக்டை நம்ம பேசுவோம். உண்மையாகவே இந்த உலகத்திற்கு யார் எதிரி, உண்மையாகவே நம்முடைய இந்திய மக்களுக்கு, நம்ம இந்தியர்களுக்கு யார் எதிரி அப்படிங்கிறது இந்தியர்களுக்கு தெரியறது இல்லை. நம்ம வாழ்றது ஒரு தனி உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ சார் இன்னொரு கேள்வி, ஒரு அரசியல் விமர்சகர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் வந்து ஈரானை வந்து குறைச்சி மதிப்பீட்டு செஞ்சு அவர் வந்து ஒரு கண்டென்ட் போட்டிருந்தாரு. ஸோ இப்போ அந்த ஒரு விஷயம் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு, இதை பற்றி சொல்லுங்களேன். அதாவது அரசியல் விமர்சகர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஆனந்த் சீனிவாசன் அப்படிங்கிறவர் ஒரு விஷயம் இந்த போர் சம்பந்தமாக பேசியிருந்தார். அந்த வீடியோ வந்து நானும் கேட்டிருந்தேன். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஈரான் வந்து தீபாவளி பட்டாசுகளை வந்து போட்டுட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் மேலே. ஆனால் இஸ்ரேல் அடித்த அடியில் வந்து ஈரான் வந்து காலி ஆயிடுச்சு. அவன் வந்து இந்த கொமேனிங்கிறவன் போய் ஒளிஞ்சுக்கிட்டான். இந்த மாதிரிலாம் ரொம்ப வந்து ஒரு மாதிரி அவருடைய ஸ்லாங்கில் வந்து அவர் வந்து பேசியிருக்கிறார். இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு விஷயத்துல வந்து ஒருத்தவங்க வந்து நிபுணராக இருந்தாங்கன்னா அவங்க எல்லா விஷயத்திலும் நிபுணராக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது, தெரியாத விஷயத்தை பற்றி நாம் பேசும்போது நம்முடைய அதாவது வந்து நாமும் முட்டாளாக மக்கள்கிட்ட பார்க்கப்படுவோம். தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி பேசக்கூடாது, தெரிஞ்ச விஷயம் என்னவோ அதை பற்றி தான் பேசணும். கண்டிப்பாக. அவர் வந்து என்னன்னா இஷ்டத்துக்கு அடிச்சு சும்மா கதை கட்டி விட்டுட்டு அந்த வீடியோவில் பேசியிருந்ததை நானும் பார்த்தேன். உதாரணத்துக்கு அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, என்ன அப்படின்னா, அமெரிக்கா வைத்திருக்கக்கூடிய 30,000 டன் எடை கொண்ட ஒரு வெடிகுண்டு அமெரிக்கா வச்சிருக்குங்கிறாரு. 30,000 டன் அப்படின்னா அதனுடைய எவ்வளவு வேல்யூ. அந்த மாதிரி ஒரு வெடிகுண்டை சுமந்து செல்லக்கூடிய விமானம் உலகத்திலே கிடையாது. அமெரிக்கா வைத்திருக்கக்கூடிய விமானம் வந்து அந்த B2ங்கிறது வந்து 13,600 கிலோ எடையை சுமந்து செல்லக்கூடிய விமானம். அவ்வளோ அதுதான் இருக்கலே மிகப்பெரிய அதிகமான எடையை சுமந்து செல்லக்கூடிய விமானம். ஆனால் அவர் போற போக்கில் என்ன செய்யறாரு அப்படின்னா 30,000 டன் அப்படிங்கிறாரு. அப்ப என்னன்னா அவர் வந்து அதை பத்தின ரிசர்ச்சை வந்து சரியா பண்ணல. அவருக்கு வந்து பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், இந்த விஷயம் அவருக்கு தெரியல. தெரியாமே வந்து அவர் வந்து ஒரு பொது புத்திமாங்கல்ல, ஈரான் அப்படின்னா ஒரு சாதாரணமான நாடு, இஸ்ரேல்னா பயங்கரமான ஒரு நாடுன்னு சொல்லி ஒரு பொது புத்தி இருக்குல்ல, அந்த பொது புத்தியில் நின்று அவர் பேசியிருக்கிறார். அவருக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து அவ்வளவுதான். அது அந்த வீடியோல அவ்வளவு கோளாறுகளை பண்ணியிருக்காரு. நம்ம விரிவாக அதை பத்தி பேச வேணாம் நான் நினைக்கிறேன். ஓகே சார், அப்போ அவர் வாங்கி அவர் உருட்டிட்டு போயிட்டாரு. இப்போ அடுத்தது சார், இப்போ இந்த போர் வந்து இன்னும் அடுத்து எந்த ஒரு கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு? ஒன்னு அமைதி ஆகலாமா, இல்ல இன்னொரு பூதாகாரமா வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த போர் வந்து அமைதியாவதற்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னா அமெரிக்கா
வந்து உள்ள களத்து நம்ம சொல்லிட்டே இருந்தோம், அமெரிக்கா வருவாங்கன்னு சொல்லிட்டே இருந்தோம். அதுவும் நீங்க 2 வாரம் டைம் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசு அடிபடுது நீங்க சொல்ல. நான் சொல்லியிருந்தேன் 2 வாரம் டைம் கேட்டது வந்து தாக்குதல் நடத்துவதற்கு தான். 2 விமானங்கள் அந்த B2 விமானங்கள் வந்து அந்த பேஸ்ல இருந்து புறப்பட்டு போயிருச்சு அப்படின்னு கடைசியா நான் பேசும்போது சொல்லியிருந்தேன். அந்த விமானங்கள் மேபி தாக்குதல் நடத்தான் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் நான் சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் அவர்கள் தாக்குதல் வந்து நடத்தியிருக்கிறாங்க. இப்போ அதாவது சனிக்கிழமை அதாவது சனிக்கிழமை மாலை நம்ம பேசணும். அது வந்து நடந்துருச்சு, நைட் வந்து நடந்துருச்சு. சரிங்களா? இப்போ நம்ம வந்து பார்க்கும்போது நிச்சயமாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் இதோட விட மாட்டாங்க. அவருடைய தாக்குதல் தொடர்ந்து நீடிச்சு கொண்டே தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஈரான் வந்து இப்போ என்னன்னா அவங்க வந்து இஸ்ரேல் மேலே தொடர்ந்து ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க அமெரிக்காவின் நிலைகளையும் வந்து தாக்குவாங்க. சரிங்களா? இதுதான் நடக்கும். அப்படி தாக்கும்போது இந்த போர் வந்து அப்படியே விரிவடையும். சரிங்களா? இந்த போர் வந்து விரிவடையும். ஈரான் மீது மிக கடுமையான தாக்குதல் தொடுக்கப்படும். ஒரு கட்டத்தில் தான் வந்து மற்ற நாடுகள் வந்து இதில் இன்வால்வ் ஆகும். ரஷ்யாவும் சீனாவும் வந்து அதற்கு பிறகுதான் அவங்க இன்வால்வ் ஆவாங்க. அவங்க அது வரைக்கும் மறைமுகமாக தான் அவங்க உதவி செய்வாங்க, நேரடியாக ஃபீல்டுக்கு வரமாட்டாங்க. இப்போ ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபர் திமித்ரி மெட்வெடேவ் அவர் சொல்லியிருக்கிறார், ஈரானிடம் வந்து அணு ஆயுதம் இல்லைன்னா கூட நாங்கள் அணு ஆயுதத்தை கொடுப்போம், அல்லது பல நாடுகள் கொடுப்பதற்கு தயாராக இருக்குது அப்படிங்கிறாரு. பல நாடுகள், செவரல் கண்ட்ரீஸ் அப்படிங்கிறாரு. அப்போ பல நாடுகள்லாம் யார் யார் நம்ம வந்து அப்ராக்சிமேட் நம்ம வந்து கணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சைனா கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, ரஷ்யா கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, வடகொரியா கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்ல போனால் வந்து இந்தியா பாகிஸ்தானோட மேபி கொடுக்கலாம், சொல்ல முடியாது. அப்போ யாராவது ஒருவர் வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே வந்து இந்த போர் வந்து முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நம்பிக்கை இல்லை. இது அடுத்தடுத்து தொடர்வதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஈரான் வந்து ஏன்னா வந்து இவங்க பின்வாங்கக்கூடிய நிலையில் இல்லை. இன்றைக்கு அவங்க வந்து மிகப்பெரிய அளவு பாதிக்கப்பட்டாங்க, குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதனால் அவங்க வந்து இதுலேருந்து வெற்றி அல்லது வீர மரணம் தான் ஒன்று அதாவது வந்து எப்படினாலும் அவர்களிடம் தான் நாடு திரும்பி வரப்போகுது. இப்போ ஈராக்கை போய் அமெரிக்க படைகள் கைப்பற்றினாங்க, அப்படியே அவர்கள் அங்கே ஆட்சி பண்ண முடிஞ்சா? முடியல. ஆப்கானிஸ்தானை கைப்பற்றினாங்க, முடிஞ்சா? முடியல. அப்போ வந்து என்னென்னா எப்படி சதாம் ஹுசேன் வந்து ஆரம்ப காலத்தில் அவர் அமெரிக்காவுடைய ஆதரவாளர் இருந்தாலும் கூட ஒரு கட்டத்தில் வந்து போர்னு வரும்போது அவர் பின்வாங்கலை, அவர் சரணடையலை. அவர் நம்ம தோத்தாலும் பரவாயில்ல கடைசி வரைக்கும் நின்னார். அப்படித்தான் ஈரானும் நிற்பாங்க. ஈரான் அதுக்கு சற்றும் குறைந்தவர்கள் அல்ல, ஈரானும் கண்டிப்பாக நிற்பாங்க. இன்னொரு கேள்வி, ஈரான் வந்து ஷியா பிரிவை சேர்ந்த ஒரு நாடுங்கிறதுனால சன்னி பிரிவை சேர்ந்த இஸ்லாமிய நாடுகள் வந்துட்டு உதவிக்கு வரமாட்டாங்கிற ஒரு பேச்சு அடிப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை? சன்னி பிரிவு நாடாக இருந்தால் மட்டும் இவங்க அப்படியே அறுத்து தள்ளிடுவாங்களா? ஏன் ஒரு கவுண்டமணி சொல்லுவார் பார்த்தீங்களா ஒரு காமெடியில், அப்படி நீங்களும் அறுத்து தள்ளிட்டாலும் அப்படின்னு வரலாம். அந்த மாதிரி தான் சன்னி பிரிவு நாடாக இருந்தாலும் சரி, என்ன நாடாக இருந்தாலும் சரி, இவர்கள் வந்து முதல்ல மனிதர்களே கிடையாது. இந்த சன்னி பிரிவு முஸ்லீம் நாடுகள்னு சொல்லி கூட கூறுறாங்கல்ல, நீங்கள் சன்னி ஷியா முஸ்லீமு கிறிஸ்தவம்லாம் தூக்கி வீசுங்க. முதல்ல ஒரு மனுஷனை வந்து பாருங்க. காசாவில் இருப்பவர்களாம் யார்? ஷியாக்களா? காசாவில் இருப்பவர்களாம் சன்னி முஸ்லீம்கள் தானே. அவங்கெல்லாம் எதற்காக சண்டை போடுறாங்க இஸ்ரேலை எதிர்த்து? அந்த நிலம் வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய. அவங்க நினச்சாங்கன்னா வந்து துபாய், கத்தார், சவுதி அரேபியா மாதிரி அரபு நாடுகளிலே போய் அங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அங்கேயே போய் செட்டில் ஆகலாமே. அவங்களுக்கு செட்டில் ஆகிறதுக்கு இடமா இல்லை. காசா மக்களுக்கு எங்கனாலும் போய் அவங்க செட்டில் ஆக முடியும். எல்லாருமே வெல் எஜுகேட்டடு, அவ்வளோ டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்க அங்கே இருக்கிறவங்க என்ன அவசியம்? பைத்துல் முகதஸ் அப்படிங்கிற பள்ளிவாசல் இருக்கு பாலஸ்தீனத்தில். அது யார்? ஷியா பிரிவுக்கு சொந்தமான பள்ளிவாசலா? அது யாருக்கு சொந்தமான? உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் சொந்தமான பள்ளிவாசல். அதாவது மக்கா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இந்த மக்காவை விட முதல் கிப்லா அப்படிங்கிறது அந்த பாலஸ்தீனத்தில் கூடிய பைத்துல் முகதஸ் பள்ளிவாசல் தான். நபிகள் நாயகம் அந்த பள்ளிவாசல் நோக்கி தொழுகை நடத்தி இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு வந்து இந்த ஷியா சன்னி அதெல்லாம் கிடையாது. இவர்கள் வந்து அமெரிக்காவின் காலில் விழுந்து அடிமைகள் ஆயிட்டாங்க. இவர்களுக்கு எந்த கொள்கையுமே கிடையாது. இவர் அப்படியே ஷியா சன்னி நாடா இருந்தால் மட்டும் அப்படியே இவர்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வரப்போதா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இவங்க அடிமைகள் ஆயிட்டாங்க. அடிமைகள்ல ஷியா என்ன சன்னி என்ன? அந்த மக்கள் எல்லாம் கொந்தளிப்புல இருக்கிறாங்க. சவுதி அரேபியா மக்களை பற்றி எனக்கு தெரியல. இன்றைக்கு எகிப்தா இருந்தாலும் சரி, ஜோர்டானாக இருந்தாலும் சரி, துருக்கியாக இருந்தாலும் சரி, எல்லாம் எங்கே சன்னி பிரிவு முஸ்லீம் நாடுகளே அந்த ஆட்சியாளர்கள் தான் அமெரிக்காவுக்கு அடிமையாயிட்டாங்க. அவங்க தான் ஒரு கம்யூனிட்டியாக இருந்து கொண்டு அமெரிக்கா கொடுக்கக்கூடிய ஃபண்டை வாங்கிட்டு மக்கள் மனிதாபிமானத்தோட இருக்காங்க. மக்கள் மனிதாபிமானத்தோடு தான் இருக்கிறாங்க. மக்கள் வந்து அந்த போராட்டங்களை ஆதரிக்க தான் செய்கிறாங்க. இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை முஸ்லீம்கள் சன்னி பிரிவை சேர்ந்தவர்கள் தான். அந்த பெரும்பான்மை முஸ்லீம்கள் இன்றைக்கு வந்து தலைவர்களாக பார்ப்பது இன்றைய ஈரான் சுப்ரீம் தலைவர் கொமேனியை தான் இன்னைக்கு பார்க்குறாங்க. நான் வந்து சொல்லல இல்லை, உலகத்தில் உள்ள முஸ்லீம்களே இன்றைக்கு வந்து சன்னி பிரிவுக்கு இன்றைக்கு தலைமை இல்லை, அரசியல் தலைமையே கிடையாதுங்க. சன்னி பிரிவு முஸ்லீம்கள் உலகத்தில் மொத்தம் 200 கோடி முஸ்லீம்கள் வாழ்றாங்க.
அரசியல் தலைமையே கிடையாது. எல்லோருமே அமெரிக்காவிற்கு வெண்சாமரம் வீசிக்கொண்டு அடிமைகளாக மாறிட்டாங்க. இன்றைக்கு துணிச்சலோடு எதிர்க்கக்கூடியவர்கள் சில போராளி குழுக்களும் ஈரான் மாதிரியான நாடுகளும் தான். அதனால் இவங்க வந்து ஷியாங்கிறதுனால அதை இவர்கள் ஆயுதமாக பயன்படுத்திக்குவாங்க. அவர்கள் எல்லாம் ஷியா, அதனால் அவங்கெல்லாம் ஒரு மாதிரி அவங்களுடைய மத கொள்கைகள்லாம் ஒரு மாதிரின்னு சொல்லி தப்பிச்சு கொள்வதற்கு தான் அதை பயன்படுத்துவாங்களே தவிர, காசால் இவ்வளோ நாள் மக்கள் இவ்வளோ குழந்தைகள் அவங்களாம் என்ன ஷியா பிரிவுகா? அவங்கெல்லாம் கொல்லப்படுறாங்களே, பக்கத்துலேருந்து வேடிக்கை தானே பார்க்குறாங்க. உணவுப் பொருட்களை கொடுக்குறாங்க யாருக்கு? ஐக்கிய அரபு அமீரகமும் சவுதி அரேபியாவும் இஸ்ரேலுக்கு உணவுப் பொருளை கொடுக்குறான். இஸ்ரேலுக்கு தேவையான உதவிகளை பண்ணுறான். வான் எல்லையை அப்பப்போ இஸ்ரேல் பயன்படுத்திக்கிறான். எரிபொருள் நிரப்புறதுக்கு உதவி பண்ணுறான். எல்லாமே செய்கிறான். ஆனால் அவர்களுக்கு எந்த உதவியும் செய்கிறதில்லை. அப்போ என்னென்னா இவங்களுடைய இந்த மன்னர் ஆட்சி அதிகாரம் இதை வந்து பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறது தானே தவிர இவங்களுக்கு எந்த விதமான மத கொள்கையுமே கிடையாது. மதத்தெல்லாம் தூக்கி போடுங்க, ஒரு மனுஷனாவது நீங்கள் துணிச்சலாக ஒரு கருத்து சவுதி அரேபியா சொல்ல முடியுமா? ஐக்கிய அரபு அமீரகம் சொல்ல முடியும்? அமெரிக்காவை எதிர்த்து சொல்ல மாட்டாங்க சார், வாய்ப்பு இல்லை, சொல்ல மாட்டாங்க. அப்புறம் என்ன சியா சன்னி இருக்குது? ஓகே சார், இப்போ இன்னொரு கேள்வி. அதாவது ஈரான் நாட்டை வந்து குறைஞ்ச அளவில் ஒரு மதிப்பீடு செஞ்சு அரசியல் விமர்சகர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் ஒரு கருத்து வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோ கூட ட்ரெண்டிங்கில் தான் போயிட்டு இருந்தது. இது எந்த அளவுக்கு இதில் வந்து நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர் பேசினாலே கொஞ்சம் அறிவுபூர்வமாக பேசுவார் அப்படின்னு தான் நானும் இவ்வளோ நாட்களாக நினச்சிட்டு இருந்தேன். அந்த வீடியோவை பார்த்ததுக்கு பிறகுதான் நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, ஒருவர் எல்லா துறையிலும் அறிவாளியாக இருக்க முடியாது. நிச்சயமா ஏதாவது ஒரு விஷயத்துல தான் அவர் வந்து ஜீனியஸா இருக்க முடியும். இப்ப எல்லா விஷயத்தையும் கையில நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம கோமாளியாக மாறிடுவோம் அப்படிங்கிறது அவருடைய அந்த பேச்சுல தான் தெரிஞ்சது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அமெரிக்கா வந்து 30,000 டன்னு வெடிமருந்து வச்சிருக்குது அப்படின்னு சொல்லி போற போக்கில் அடிச்சு விடுறாரு. 30,000 டன் வெடிமருந்து சுமந்து செல்லக்கூடிய விமானங்கள் உலகத்தில் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. 30,000 பவுண்டுங்கிறத அவர் டன்னுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா யார் கேட்பா போற போக்குல உருட்டி விட வேண்டியதான், யார் கேட்கப்பா அப்படின்னு சொல்லி அவரு பேசுறாரு. அமெரிக்கா அதிகபட்சமா வைத்திருக்கக்கூடிய அந்த B-2 அப்படிங்கிற அந்த விமானம் தான் இருக்கலே அதிகமான வெடிபொருள்களை சுமந்து செல்ல முடியும். அது வந்து 13,600 கிலோ. அதான் பெரிய 30,000 டன்னுலாம் வந்து கிடையாது. யாரோ ஒருத்தர் சொன்னார் வந்து இதில் ராஜராஜ சோழன் கப்பலில் வந்து இப்போ 1,00,000 யானைகளை ஏற்றிட்டு போனார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த மாதிரியான உருட்டு தான் இது. எப்படியோ அவர் போகிற போக்கில் உருட்டி விட்டு போயிட்டாரு. சரி சார், அது அவர் வாய் அவர் உருட்டு என்னமோ இருந்துட்டு போட்டோம். இப்போ இன்னொரு கேள்வி. இப்போ ஈரானுக்கு சாதகமாக சப்போர்ட் பண்ணுற வகையில் ரஷ்யாவும் சீனாவும் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிப்பட்டது. அதே மாதிரி பகிரங்கமாகவே அவங்க வந்து உதவ போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து எந்த அளவுக்கு அது சப்போர்ட் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஈரான் தரப்பு, அதாவது வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை, அதற்கு பிறகு ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை, அதற்கு பிறகு இப்போ ஏமன் படைகளுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் சண்டை, ஏமன் படைகளுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை, இப்போ அடுத்து வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை. இப்போ ஒவ்வொருவராக இவர்கள் வீழ்த்து கொண்டே வர்றாங்க. ஒவ்வொருவரும் பலமிழக்க வச்சுட்டு தான் வராங்க, அதில் மாற்றுக்கருத்துக்கு இல்லை. இப்போ அடுத்து ஈரான் வீழ்ந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் இவர்கள் யார் அட்டாக் பண்ணுவாங்க? சைனாவையும் ரஷ்யாவையும் தான். அது அவங்களுக்கும் தெரியும். இன்றைக்கு வந்து அமெரிக்காவை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த 2 நாடுகளோட உதவி இல்லாமல் எதிர்க்க முடியாது. அமெரிக்கா களத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர்களை வீழ்த்தணும் அப்படின்னா நிச்சயமாக இவர்கள் 2 பேருடைய உதவி தேவை கண்டிப்பாக. அப்போ அவர்களுக்கும் அது தெரியும். அமெரிக்கா எவ்வளோ ராட்சச ஆயுதங்களை வைத்திருக்கிறாங்க, எவ்வளோ அணுகுண்டுகளை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கும் தெரியும். அப்போ ஈரான் அப்படிங்கிறது தடுப்புச்சுவர். ஈரான் வீழ்ந்துருச்சுன்னா அடுத்து ரஷ்யா தான். ஏற்கனவே உக்ரைனை வைத்து பெரிய தொல்லை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அடுத்ததாக வந்து சீனா, சரிங்களா, சீனாவுக்கு வந்து மிகப்பெரிய தொல்லைகளை கொடுத்துட்ருக்காங்க. ஒரு பக்கம் தென்கொரியா வழியாக, இன்னொரு பக்கம் ஜப்பான் வழியாக, பிலிப்பைன்ஸ் வழியாக, இப்படி பல தொல்லைகளை அமெரிக்கா சீனாவுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. அதெல்லாம் சீனாவுக்கு தெரியாமல் இல்லை. அப்போ இவர்களை வீழ்த்துவதற்கு இந்த 2 பேருடைய ஆதரவு தேவை. அதனால் நிச்சயமாக இவங்க வந்து வாய்வழி ஆதரவுங்கிறத வந்து இனிமேலும் வந்து தொடருவாங்களா அப்படின்னா நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. அவர்கள் ஆயுதங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஈரானுக்கு. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஈரானை அவ்வளவு எளிதாக தரை வழியாக சென்று வீழ்த்த முடியாது. இவர்கள் குண்டுகளை போட்டுட்டே இருக்கலாமே தவிர தரை வழியாக சென்றால்தான் ஒரு நாட்டை கைப்பற்றி அந்த நாட்டை வீழ்த்தியதாக அர்த்தம். பட் தரை வழியாக இவர்களால் ஈரானுக்குள்ள நுழையவே முடியாது. அது வரைக்கும் ஈரான் வந்து தொடர்ந்து அவர்கள் எதிர் தாக்குதல் நடத்தி கொண்டே தான் இருப்பாங்க. ஒண்ணுமேல ஒரு போராளி குழு ஏமன் ஹவுதிகள், அவர்களை வந்து ஒரு நாடாகவே யாருமே உலகத்தில் அங்கீகரிக்கல. அவர்கள்லாம் போராளி குழுவாகத்தான் தொடர்ந்து இருக்கிறாங்க. அவங்க அடிச்ச அடியில அமெரிக்கா போர்க்க போல தூக்கிட்டு ஓடுறான் அப்படின்னு சொன்னா, அப்ப ஈரான் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு ஆயுதம் கொடுத்த ஈரான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 40-50 ஆண்டுகளாக இந்த அமெரிக்கா என்ன செய்யுது, இஸ்ரேல் என்ன செய்யுது, இவங்களுடைய சிஸ்டம் என்ன, இவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் எப்படி உடைக்கணும், அதற்கு தேவையான
ஏவுகணைகள் என்ன அப்படின்னு இவ்வளவு ரிசர்ச் பண்ணின ஒரு நாடு ஈரான். அணு ஆயுதம் தான் இவங்களை வேறு வழியே கிடையாது, அணு உற்பத்தியில் ஈடுபடணும். அதாவது அணு உற்பத்திங்கிறத இவங்களுக்கு ஈரானுக்கு கொடுக்குறதே அமெரிக்கா தாங்க. ஃபஸ்ட்டு ஷாம் மன்னர் ஆட்சி காலத்தில் இவர்களுக்கு வந்து அந்த அணுசக்தி திட்டங்களை தொடங்கி வச்சதே அமெரிக்கா தான். அதற்கப்புறம் அங்கே ஆட்சி மாற்றம் ஏற்படுது 1979. அப்போ அங்கிருந்த அந்த இஸ்லாமிய மாணவர்கள், அந்த கொமேனி அவர்கள் தலைமையிலான அந்த அரசாங்கம் இந்த அணு திட்டங்களே நமக்கு தேவை கிடையாது, இது வந்து அமெரிக்காவினுடைய ஒரு அடையாளமாக இங்கே இருக்குது, இதை பார்க்கும்போதெல்லாம் அமெரிக்காவோட ஞாபகம் வருது, அதனால் இது தேவையில்லைன்னு சொல்லி கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதற்கு பிறகு ஈராக்கோட அவர்களுக்கு போர் வருது. அந்த போரில் வந்து ஈராக் வந்து அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தும் போது தான் அவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த அணு உற்பத்தி, இந்த அணுவை பயன்படுத்தி மின்சார தேவைகளுக்கு பயன்படுத்துவது, அதே போல் எரிபொருள் தேவைகளுக்கு பயன்படுத்தும், அதே போல் வந்து ஆயுதம் வந்து உலகம் முழுக்க வந்து நம்ம எதிரிகள் வந்து வலிமையான ஆயுதங்கள் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஆராய்ச்சி நோக்கி அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அமெரிக்கா என்ன நாம் சொல்கிறதெல்லாம் சும்மா ஒரு பத்திரிகைகளில் ஆராய்ச்சி கட்டுரைகளை படிச்சுட்டு வந்து நம்ம பேசுகிறோம். அப்போ ஈரான் அப்படிங்கிற ஒரு நாடு, அவர்கள் உளவுத்துறை மூலமாக அவங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ வந்து அவங்க வந்து நிச்சயமாக இதனை வந்து எதிர்கொண்டு நின்று அடிப்பாங்க. நிச்சயமாக நம்ம ஏற்கனவே சொல்கிறது மாதிரி எப்படி 2ஆம் உலகப் போரில் வந்து வல்லரசாக இந்த ஜெர்மனி வீழ்ந்த அமெரிக்கா ஒரு புதிய வல்லரசாக வந்தாங்களோ, அதே போல் வந்து அமெரிக்காவுடைய வீழ்ச்சி வந்து இப்போ தொடங்கி இருக்குது அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன். ஓகே சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ நிறைவு அம்சமாக ஒரு கேள்வி சார். இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் ட்ரம்ப் வந்து பஞ்சாயத்து பண்ணி பிரச்சனை தீர்த்து வச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அது உண்மை என்ன பொய்யனுங்கிறது மக்களுக்கே தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஒரு பிரச்சனைக்காக பாகிஸ்தான் வந்து நோபல் பரிசு, அமைதிக்கான நோபல் பரிசு ட்ரம்ப்புக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு பரிந்துரை பண்ணியிருந்தாங்க. இது வந்து தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு மற்ற நாடுகள் வந்து இதுக்கு பதில் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? அதாவது அமெரிக்காவின் அதிபராக யார் வந்தாலும் சரி, அவங்க வந்து இஸ்ரேலுக்கு தான் கட்டுப்பட்டு ஆகணும், அவங்க தன்னிச்சையாக செயல்பட முடியாதுங்கிறத தான் ட்ரம்ப் காட்டியிருக்கிறார். ட்ரம்ப் வந்து இந்தியா பாகிஸ்தான் மோதல் வந்தவுடனே என்ன பண்ணார், அந்த சண்டை நிறுத்தத்தை நம்ம பிரதமர் அறிவிப்பதற்கு முன்பே ட்ரம்ப் அறிவிச்சிட்டாரு. அப்போ என்ன ஆகி போச்சு, ட்ரம்ப் ஒருவேளை சொல்கிறது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வந்துருச்சு. திடீர்னு ஜி என்ன பண்ணுறாருன்னா, அதெல்லாம் கிடையாது, நாங்கள் தான் போரை நிறுத்தினோம், பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதுனால நாங்கள் வந்து நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி ஜி சொன்னோன்னா உடனே ட்ரம்ப், ஏன்னா ட்ரம்ப்பையும் நிறைய பேர் வட இந்தியாவில் நம்புறாங்கல்ல, ஜியோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால வட இந்தியாக்காரன் வந்து டக்குன்னு ஷாக் ஆகிட்டாங்கல்ல, என்னடா திடீர்னு ஜி தான் சொல்லுவார்னு பார்த்தா திடீர்னு இவர் பெரிய ஜி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. உடனே இதை பயன்படுத்தி என்ன செஞ்சார் ட்ரம்ப் வந்து, நான் தான் போகிற நிறுத்தினேன், எனக்கு நோபல் பரிசு வேணும், நோபல் பரிசு அப்படி இப்படின்னு சொல்லி உளறிட்டு இருந்தார். 75 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, நிறைய உளர ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ திடீர்னு பார்த்தா இஸ்ரேல் அட்டாக் பண்ண உடனே வந்து அது சரி அப்படின்னு சொல்லி சொன்னார். அதற்கு பிறகு பார்த்துட்டு அவரே விமானத்தை கொண்டு போய் அட்டாக் பண்ணியிருக்கிறாரு. இனி எப்படி நோபல் பரிசு அமைதிக்கு எப்படி கிடைக்கும்? அணுகுண்டுக்கு வேணால் நோபல் பரிசு கொடுப்பாங்க, அதிகமான மக்களை கொன்னார் அப்படின்னு சொல்லி வேணால் ஒரு நோபல் பரிசு இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வேணால் ட்ரம்ப்புக்கு வந்து கொடுப்பாங்க இனிமேல். ஓகே சார், இவ்வளோ நேரமாக என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப பொறுமையாக யதார்த்தமாக பல விஷயங்களை அலசி ஆராய்ச்சி பதில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மறுபடியும் வேற ஒரு தொகுப்புல சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி டூ ஆர் டை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இப்போ ஈரானுக்கு வந்து இது பொருத்தமா இருக்குமா என்னங்கிறதோ, இந்த போர்ல எதிர் வரக்கூடிய காலகட்டங்களில் எந்தெந்த மாதிரியான விளைவுகள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். மறுபடியும் வேற ஒரு தொகுப்புல உங்களை சந்திக்க வர ஆர்ஜே பரணி. அதுவரை வணக்கங்கள்.